வணக்கம். புது வசந்தம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சித் பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது. அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள், அதாவது ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த குருவின் மாற்றம், கடகத்தில் வரக்கூடிய சஞ்சாரம் எதுமாற ஒரு தாக்கத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை பலாபலன்களை கொடுக்க போகிறது மிதுன ராசிக்காரருக்குன்னு துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10ஆம் இடத்துலையே சனி இருந்து பல வேலை புரட்சிகள், தொழில் புரட்சி கடந்த ஒரு வருடமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்கு குரு ராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று மாறும் பொழுது சில வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறது கண்டிப்பாக பார்க்க போறோம். அது எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னா, மிகப்பெரிய ஒளி கிரகமாகிய குரு உச்சம் அடையும் பொழுது உண்மையே அதிகமான ஒளியை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மேல விழுகும் பொழுது உண்மையே தொழில் மேன்மை, ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடிய சனி குருவின் பார்வை பெற்று திருட்பலம் பெற்று உண்மையே வாழ்க்கையில அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு, உண்மையே அவங்களுடைய ஸ்டேட்டஸு முன்னேற்றம், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 மேல அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதுனால பண வரவு, அதாவது அதிகமான ஒரு பண வரவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எது மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு இடத்து மூலமாக வரதா இருக்கட்டும், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அது போல பலதரப்பட்ட இன்கம் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் காட்டுது. அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் உச்சகுரு பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் மூலமாக ஒரு ஒரு ஓவர் டிராஃப்ட், ஒரு பர்சனல் லோன், அது மாதிரி விஷயங்கள் பெற்று சில லாபங்களை அடையக்கூடிய அமைப்புகள் கண்டாயம் உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ சில ரிஸ்க் எடுத்து தொழிலில் முன்னேறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் அவங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரும்பாலான மாதங்களில் நல்ல அமைப்பிலேயே இருக்கிறனால நல்ல புத்தி சுவாதீனமாகவும் கிளாரிட்டியோட மிதுன ராசிக்காரர்கள் செயல்பட்டு சில வாழ்க்கையில் இதுவரை 2024-25 சில விஷயங்கள் சரியா பண்ணாத ஒரு மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிலதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பண்ணி பழைய மிஸ்டேக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாம ஓரளவுக்கு கையில பணம், நல்ல முன்னேற்றம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல லாபம், அது மூலமாக நமக்கு உடைய நெட் ஒர்த்து, நம்மளுடைய பண வசதி, நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு பெருகி போச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய, விசா எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு விசா கிடைச்சி போகக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. வெளி மாநிலம் போய் வேலை மாற்றம் மூலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி ப்ரொமோஷன் ஆகி போகிறது. இது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, குழந்தைகள் நம்ம 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையோ ஆகலைங்கிறவங்களுக்கு உச்ச குரு 2ஆம் இடத்துல வரும் பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓரளவுக்கு அந்த என்னதான் 5ஆம் இடத்தை குரு பார்க்கலினாலும் அந்த உச்சன் 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு குடும்பஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகள், மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த 5ஆம் இடத்து தசாபுக்திகள் போகும் பொழுது கண்டிப்பாக சிலது நல்லது நடக்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் 3ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷம், பேட்சப், நல்லதாக இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஓரளவுக்கு பேட்சப் ஆன மாதிரியும், சில நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு, ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது, புது கஸ்டமர்ஸு, புது கிளைண்ட்ஸ், அது மாதிரிலாம் சில தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது. நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பல மடங்கு ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரி
இதுவரை ராசிக்குள்ள இருந்து குரு சில விஷயங்களை செய்திருந்த குரு இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து இன்னுமே சில பணப்புழக்காட்டங்கள், இடம் மாற்றங்கள், வாழ்க்கையில முன்னேற்றங்கள், அது போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குரு பயிற்சி இருக்கு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதி சனியை பார்ப்பதும் ஒரு அருமை. தொழில் மேன்மை, ஸ்டேட்டஸ் மேன்மை, வேலையில முன்னேற்றம், அது மாதிரி பல வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாக இருந்து பல மாதங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. காதல் கைகூடக்கூடிய விஷயங்கள், கணவர் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்னோனியம், அப்பா அம்மா தந்தையார் தாயார்கிட்ட இருந்து கல்யாணத்துக்கு வேணுங்கிற காதல் கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஒப்புதல், கன்சென்ட், ஒத்துழைப்பு கிடைக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக, ஒரு குரு பயிற்சியாக 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு என்னதான் மிதுன ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெறான்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் அப்படி இருந்தாலும் இவர் நல்ல பலன்களே கொடுப்பாரே ஒழிய ஒன்றும் தவறு வராது. பண விஷயத்துல வந்து இன்னுமே புலக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய டர்ன் ஓவர் இந்த பிஸ்னஸ், நீங்க செய்யக்கூடிய குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஒரே ஒரு கவனம் என்னன்னா, தெரியாத நபர்களுக்கு ஏதோ ஒரு வியாபாரம் டேர்ன் ஓவர் பண்ணுங்கிறதுக்காக நீங்க அவசரப்பட்டு பண்ணாமல் கொஞ்சம் தீர விசாரிச்சு நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒண்ணுதான் நீங்க கேர்ஃபுல்லா, நம்ம ஒரு பணம் வருதே பணம் போகுதுங்கிறதுக்காக பேராசைப்பட்டு நம்ம அதிகமான ஆராய்ச்சி பண்ணாமல், கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லாமல் நம்ம திடீர்னு ஒரு முடிவுகளை பணம் அனுப்புறதோ அது மாதிரி இல்லாமல் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், அதுக்கு தகுந்த நமக்கு முன்னேற்றம் வந்தா போதுங்கிற மாதிரி ஓரளவுக்கு போயிட்டீங்கன்னா தப்பு இல்லை. நம்ம கிரீடியா நம்ம பேராசைப்பட்டு போகும்பொழுது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை வந்து கொஞ்சம் ஸ்கேம்ல மாட்டி கொஞ்சம் ஏமாந்துட்டோங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்துருவார். அதுலதான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமே ஒழிய மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. மனைவி மூலமா வரக்கூடிய சொத்து, அது மாதிரி விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது, அது எல்லாமே நல்ல அமைப்பு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ஜூன் 2026 அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, நீங்க எந்த நேரத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் பிறந்தீங்க வைத்து நீங்க லக்னத்துல பிறந்தீங்க, நீங்க வந்து மிதுன ராசியாக இருந்து திருவாதிரை நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா அல்லது மிருகசீர நட்சத்திரமா, எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க, இப்ப என்ன தசாபுக்திகள் உங்க போயிட்டு இருக்கு, அந்த லக்னத்துக்கு என்ன தசைகளாக நல்ல தசைகளாக வருகிறதா, எப்படி வருகிறதா பார்த்து இப்ப நம்ம சொன்ன கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள், நம்ம அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, இப்போ நம்ம பேசின அந்த கோச்சார் அமைப்பையும் உங்களுடைய தசாபுக்திகளும் சேர்த்து வைத்து நேட்டல் அஸ்ட்ராலஜி அண்ட் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில அடுத்த வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு, நமக்கு எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது, எது மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கெல்லாம் தெரிந்து வாழ்க்கையில திட்டமிட்டு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.